கொல்லூர் நாயகி மூகாம்பிகை. பீடத்தின் பெயர் குலாந்தகம். அங்கதேவி மூகாம்பிகை. அக்ஷரத்தில் நா மாத்திருக்கா அக்ஷர தேவி. அக்ஷர தேவியின் நாமம் அனந்த சக்தி தேவி. அம்மையின் வலது அக்குள் விழுந்த இடம். பைரவர் நாமம் கால பைரவர். அம்பிகை 6 முகங்களுடன் 6 கரங்களுடன் மயிலை வாகனமாக கொண்டவள். இரத்த வர்ணமானவள். மேற்கு தொடர்ச்சி மலையில் சஹ்யாத்ரி மலையில் ஒரு சிகரமான குடசாத்ரி மலை அடிவாரத்தில் சௌபர்ணிகா நதி தீரத்தில் அமைந்த சக்தி பீடம். மிகவும் அழகான இடம். கோல ரிஷி என்பவர் ஒரு மகா தபஸ்வி. அவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அப்ப ஐயன் அவருக்கு தரிசனம் தந்து அன்னையை நோக்கி தவம் செய்யும்படி கூறினார். கோல ரிஷியின் ஆசிரமத்தில் பசுமாடு ஒன்று அங்கிருந்த சிவலிங்கத்தின் மேல் பால் சொரிய சிவபெருமான் கோல ரிஷிக்கு அந்த அர்த்தநாரீஸ்வர லிங்கத்தை காட்டி கொடுத்து பின் அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்ய சுயம்புவான லிங்கத்தையும் அங்கு வைத்து வணங்க ஒரு ஸ்ரீசக்கரத்தையும் அளித்தார். அந்த குடசாதிரி மலைகளில் ஒரு அசுரன் ஆண்டு வந்தான். அவன் பெயர் கோலாசுரன். அவன் தேவர்களை துன்புறுத்திய போது அனைவரும் சேர்ந்து அன்னை ஆதிபராசக்தியை வேண்ட அம்பிகையானவள் தன் படைகளுடன் அவனை சமரிக்க கிளம்பிய போது அசுரன் ஓடி ஒளிந்த பரமசிவனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தான். அவன் வாய் திறந்து எந்த வரம் கேட்டாலும் ஈசன் தந்து விடுவார். ஆகவே முதலில் அன்னை அவனை ஊமையாக்கினாள். இதனால் அவன் மூகாசுரன் ஆனான். மூகன் என்றால் கன்னடத்தில் ஊமை என்றார். ஊமையான அசுரன் மிகுந்த சீற்றத்துடன் அனைத்து தரப்பினரையும் ஹிம்சிக்க ஆரம்பித்தான். அனைத்து தேவர்களும் கோல மகரிஷியின் உதவியை நாடினார்கள். அவர் கூறியபடி அவர் ஆசிரமத்திற்கு அருகில் இருந்த சக்தி லிங்கத்தை வணங்கி அன்னையை வேண்டினர். அன்னையே தன்னுடைய 64 கோடி யோகினிகளுடன் கிளம்பி அசுரனை அழிக்க தயாரானார். அவன் அன்னையை கண்டதும் அவர் பாதார விந்தங்களில் விழுந்து சரணமடைந்தார். அன்னை அவன் கழுத்தில் சக்கரத்தை எய்து அவன் ஊமைத்தனத்தை நீக்கி யாது வரம் வேண்டும் என்று கேட்டான். அவனும் மகா சிவபக்தன் அல்லவா. அவன் இத்திருத்தலத்தை கோர ரிஷியின் பெயரிலே கொல்லூர் என்றும் தன்னை வதத்தால் அம்பிகை மூகாம்பிகை என்றும் அங்கு அருளாட்சி செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டான். கோல ரிஷியும் மூகாசுரனும் இரவா வரம் பெற்றுவிட்டனர். அம்பிகையானவள் தன் பரிவார தேவதைகளுடன் கோல ரிஷியின் சக்தி லிங்கத்தில் மறைந்தாள். இந்த சக்தி லிங்கம் ஒரு தங்க ரேகை மூலமாக 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இடது பக்கம் பெரிய பாகம் அம்பிகையுடையதாகவும் வலது பக்கம் சிறிய பாகம் சுவாமியுடையதாகவும் இந்த சிவலிங்கம் அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபமாக காட்சி தருகிறது. ஆதிசங்கரர் கேரள நாட்டில் அன்னையை ஸ்நாபனம் செய்ய நினைத்து அவளை அழைத்து வரும்போது அன்னையின் நூப்புற ஒலி கேட்டுக்கொண்டே இருக்க அன்னை தன் பின்னே வந்து கொண்டிருக்கிறாள் என்ற நினைப்பில் அவர் முன்னே நடந்து கொண்டிருந்தார். அன்னையின் கால் சதங்கை ஒலி திடீரென்று நின்று போக சங்கரர் திரும்பி பார்க்க தேவி அங்கே நிலைத்து விட்டதை கண்டார். கோல மகரிஷியின் சக்தி லிங்கத்தில் அன்னை கலந்து விட்டார். சங்கரர் தான் பிறந்த நாடான மலையத்திற்கு அன்னையை கூட்டிச் செல்ல முடியாததால் மிகவும் வருந்தினார். அன்னையானவள் சோட்டானிக்கரை பகவதி அம்பலத்தில் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த வேளையில் மூகாம்பிகையாக தரிசனம் தருவதாக வாக்களித்தார். இன்று வரை அன்னை சோட்டானிக்கரை பகவதி அம்மை காலை 4 மணிக்கு தொடங்கும் உஷத்கால பூஜையில் இருந்து 6 மணி வரை மூகாம்பிகையாகவே தரிசனம் தருகிறார். கொல்லூரிலே உஷத்கால பூஜை கிடையாது. அன்னையின் நிர்மாலய தரிசனம் மட்டும்தான். அன்னையின் ஆலயம் கேரள ஆலயங்களைப் போலவே காட்சி அளிக்கிறது. சௌபர்ணிகாவில் ஸ்நானம் செய்துவிட்டு கோவிலுக்கு செல்லலாம். கேரள கோவில்களில் தீபஸ்தம்பங்களை நிறைய காணலாம். பெரிய வீரபத்ர சுவாமி, அவரே கஷேத்திரபாலகர். அழகான சிம்ம வாகனத்தில் அம்பிகை சர்வ அலங்காரங்களுடன் காட்சி தருகிறார். அன்னையின் ரூபத்தை சங்கரர் நிறுவினாராம். அன்னைக்கு உருவம் கொடுத்து அவளை அலங்கரித்து தரிசிக்கும் போது நமக்கு சந்தோஷம். தலையில் வைரத்திலான கிரீடம், கழுத்தில் விலையுயர்ந்த ஹாரங்கள், புஷ்ப மாலைகள், இடையில் கட்டிய பட்டு. அம்பிகையின் அழகை நம்மால் வர்ணிக்க முடியுமா? அழகான அம்மை சங்கச்சக்கர அபயவரத ஹஸ்தத்துடன் காட்சி தருகின்றாள். முக்கண்ணி பத்மாசனத்தில் வீற்றிருக்கிறாள். கருணை நிறைந்த அம்பிகை மகாலட்சுமி, துர்காலட்சுமி, சரஸ்வதி ஆகின்றார். அன்னைக்கு இருபுறத்திலும் லட்சுமியும் சரஸ்வதியும் நம்மை ரட்சிக்கின்றனர். அன்னை கலையரசி அல்லவா, கலைகளின் தாய். ஆய கலைகள் 64க்கும் தலைவி.
அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அன்னையின் கம்பீரமும் கருணையும் கலந்த முகம் நம் கண்முன்னே தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நிறைய சக்தி பீடங்கள் போல இங்கேயும் ஒரு ஆதி மூகாம்பிகை கோயில் உண்டு. கரடுமுரடான ஒரு மலைப்பாதை 10 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும். இந்த அடர்ந்த காட்டில் செல்ல முடியாமலேயே அம்பிகை ஊருக்குள்ளே ஸ்தாபித்திருப்பார்கள் போல இருக்கிறது. மலை மீது ஜீப்பில் சென்றால் கொஞ்சம் சௌகரியமாக அந்த கோவிலை அடையலாம். ஆக உள்ளூர்காரர் ஜீப்பில் தான் போக வேண்டும். மேலே ஒரு அம்மன் கோயில். இந்த அம்பிகையை ஆதி மூகாம்பிகை என்றும் பத்திரகாளி என்றும் அழைக்கின்றனர். கீழே வீரபத்ர சுவாமி. அங்கிருக்கும் பாறைகளை தேவியாக வணங்குகிறார்கள். அம்பாளின் அங்கம் விழுந்த இடமாக இருக்கலாம். இங்கிருக்கும் காட்டுவாசிகள் மற்றும் மலைவாசிகளுக்கு இந்த அன்னையே கண்கண்ட தெய்வம். ஆக ஆதிசங்கரர் தவம் செய்த மலைகளான அம்பாவனம் மற்றும் சித்திரமோனம் அருகிலேயே இருக்கின்றன. இங்கிருக்கும் 7 முக்தி தலங்களில் நம் கொல்லூரும் ஒன்று.